ராக்கெட் எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பாடு வச்சிருக்கறேங்க. சாப்பாடா? என்ன சாப்பாடு? லெமன் சாதம் தக்காளி சாப்பாடு ரெண்டுமே. லெமன் சாதம் தக்காளி சாப்பாடா? பாருங்க ராக்கெட் அடுப்பு இப்போதான் வந்து தண்ணி ஒரு பக்கம் வந்துட்டு இருக்குது. தண்ணி மெதுவாக இருக்குமா? இல்லைங்க இதாக வந்துட்டு இருக்குது. யார் இப்படி வச்சுருங்க பாப்பா? இங்கே வந்து தண்ணி ஒரே மாதிரி இது பண்ணுங்க. ரொம்ப கம்மியாக வருது பாருங்கள். ஒரே மாதிரி வைங்க. அதனால தண்ணி ராக்கெட் எடுத்து பாருங்கள். நல்லா வருதுல்ல? அப்படி வச்சுருங்க. இப்போ பாருங்க நல்லா வருது. இன்னும் 2-3 விசில் வந்தால் இறக்கிட்டு சாப்பாடு தாளிக்க வேண்டியதுதான். சூரிய பகவானுக்கு காலை வணக்கம். விசில் வந்துருச்சா? ஒரு விசில் வந்துருச்சு. நான் 4 விசில் வரட்டும். காஞ்ச வரகா இருந்துச்சுன்னு வைங்க, டக்குன்னு ஆயிடுச்சு. வெயிலாக இருந்தாலுமே தெரியல. ஆமாம், சாப்பாடு ஆக்கிட்டு கொண்டு போய் தாளிச்சு விட்டு சாப்பிட்றது தானே. இன்றைக்கி தான் நான் கேஸ்க்கே புக் பண்ணுங்க. புக் ஆயிடுச்சப்பா எங்களுக்கு. புக் ஆயிடுச்சு. கேஸ் வர வரைக்கும் எங்களுக்கு இதுதாங்க கேஸ். ஆமாம், இதுதான் எங்கள் தெய்வம் மாதிரி. இப்போ இன்றைக்கி தான் வந்து புக் ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் பண்ணேன். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு, 25 நாள் கழிச்சு. அது போன டைம் வந்தது. நான் வந்து கேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுட்டேன். அப்புறம் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அது ஓடிபி கேட்டு நான் சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாரு, வெளியே இந்த ஓடிபி கொடுப்பீங்க அடிப்பட்ட அவனுக்கு மறக்குமா அப்படின்னு சொன்ன மாதிரி. ஓடிபி கேஸ் இதானாலும் பரவாயில்ல, ஓடிபி கொடுக்கக்கூடாது. இல்லை நான் வாங்கியிருப்பேன் வீட்டில். சரி வேண்டாம், ஏங்க எக்ஸ்ட்ராவே இருக்குது இந்த மாதிரி தட்டுப்பாடுன்னு யாருக்கு தெரியும். இப்போ கரெக்டாக வந்து போன செவ்வாய்க்கிழமை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வியாழனே ஆயிடுச்சு. 10 நாள் மேலே ஆயிடுச்சு. முடியவே மாட்டேங்குது என்னால். நல்ல கேஸ்ல ஒரு கோஷி, நல்ல சுடலண்ணி கேஸ்லங்கிற கரண்ட் அடுப்புல நல்லா காய்ச்சிட்டு வந்து குக்கர்ல ஊற்றி அரிசி கழுவி போட்டு வச்சுன்னு வைங்க. ஒரு 5 நிமிஷத்துல விசில் வந்துருக்குங்க. வேலையாகும். கூல் டவுன் காட்டுது. கூல் டவுன் காட்டுதா? ஆமாம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.